கர்த்தருடைய விலையேறப்பெற்ற பரிசுத்த நாமத்திற்கு துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. நாம் மறுபடியுமாக தேவனுடைய திருச்சமயத்தில் வந்து அமர்ந்து அவருடைய வார்த்தையை கற்றுக்கொள்ளும்படியாய் தேவன் நமக்கு தந்த நல்ல தருணத்திற்காய் நாம் அவருக்கு நன்றி செலுத்துவோம். நாம் தொடர்ச்சியாக வேதாகமத்திலிருந்து 1 கொரிந்தியர் புஸ்தகம், 2 கொரிந்தியர் புஸ்தகம், கலாத்தியர் புஸ்தகம், இந்த 3 புஸ்தகத்தை நாம் படித்து முடிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். ஒவ்வொரு புஸ்தகங்களும் ஒவ்வொரு விதமான அனுபவத்தையும் வார்த்தையும் நமக்கு கற்றுக் கொடுத்தது. அது நமக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கும் கூட அதனுடைய தொடர்ச்சியாக அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். எபேசியர் நிருபத்தை நாம் இன்றிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும்படியாக நாம் இருக்கிறோம். கொரிந்தியர் பட்டணத்திலே இருந்ததான சபையாருக்கு அந்த திருச்சபையில காணப்பட்ட சில குறைவுகள், அந்த குறைவுகளை எப்படி நிவர்த்தி செய்யலாம் என்கிறதான ஒரு சொல்யூஷன் அவர் கொடுக்கிறார், ஒரு தீர்வு கொடுக்கிறார். அப்ப பல்வேறு விதமான அந்த பிரச்சனைகளோடு கூட காணப்பட்டதான அந்த சபைக்கு இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் அடிகளார் இந்த நிருபங்களை எழுதி அதற்கு சரியான தீர்வை வந்து கொடுத்தார். அப்ப அன்றைக்கு அந்த சபைக்கு மாத்திரமல்ல, ஒருவேளை நாமும் அப்படிப்பட்டதான ஒரு சில விஷயங்களுக்குள்ள இருந்தோம் அப்படின்னா, பவுல் அடிகளார் கொடுக்கிறதான இந்த தீர்வை நம்ம படித்து புரிந்து கொண்டு அதன்படி நடந்தோம் என்றால் அது நமக்கு அது பிரயோஜனமா இருக்கும் என்று நாம் விசுவாசிப்போம். இந்த முதல் நிருபம் சரி, 2ஆம் நிருபம் சரி, கொரிந்தியருக்கு எழுதும் பொழுது பவுல் அடிகளார் முதல் நிருபத்தை எந்த அளவுக்கு பாரத்தோடு எழுதினாரோ 2ஆம் நிருபத்தை ரொம்ப மகிழ்ச்சியோடு எழுதுகிறார். ஏன் அப்படின்னா, இவருடைய வார்த்தைக்கு ஒரு பெரிய அங்க வந்து ஒரு அக்செப்டன்ஸ், ஒரு ஏற்றுக்கொள்ளுதல் இருந்துச்சு. நிறைய விசுவாசிகள் அவர் சொன்னது சரிதான் என்பதை ஏற்றுக்கொண்டார்கள். அதுவே ஒரு பெரிய ஒரு விஷயம். ஏன்னா தங்களுக்குள் இருக்கிறதான தவறுகளை இன்னொரு சுட்டி காட்டும் பொழுது அந்த தவறை உணர்ந்து கொண்டு அதுல இருந்து மனம் திரும்புவது என்பது வந்து ஒரு பெரிய விஷயம். அதை வந்து அந்த சபையார் எந்த அளவுக்கு அந்த சபையாரை முதல் நிருபத்துல நம்ம ஒரு நெகட்டிவா பாக்குறோமோ, 2ஆவது நிருபத்தை படிக்கும் பொழுது அவங்களை பற்றி ஒரு நல்ல ஒரு உணர்வு நமக்கு வரும். ஏன் அப்படின்னா, ஏறக்குறைய அத்தனை பேருமே தங்களுக்குள்ள இருக்கிற குறைவுகளை நிவர்த்தி செய்து கொண்டு திரும்பவும் பலப்பட்டார்கள். நல்ல நிலைமையில அது வளர்ச்சிக்கு நேராய் அடைந்தது. கலாத்திய நிருபம் அப்படித்தான். கலாத்திய நிருபத்தை பவுல் அடிகளார் எழுதும் பொழுதும் நல்ல விசுவாசத்துல வளர்ந்தவங்க தான், சத்தியத்துல வளர்ந்தவங்க தான். ஆனாலும் சில தவறான உபதேசத்துக்காரர்கள், சில போதனைகள் அவர்களை கொஞ்சம் குழப்பத்திற்குள்ளாக மாற்றிய பொழுது இந்த பவுல் அடிகளார் அதை மிக அழகாக தெளிவுபடுத்துகிறார். ஒவ்வொரு அதிகாரங்களிலுமே இந்த ஜனங்களுக்கு தெளிவான வார்த்தைகளை கொடுத்து இவர்களை போதித்ததுனால இந்த சபையாரும் கூட அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். நம்முடைய பின்பதாக வரலாற்று சரித்திரம் சொல்லுகிறது, இந்த சபையும் கூட அற்புதகரமா அப்புறம் ஒண்ணு என்ன பண்ணாங்க அப்படின்னா, இப்படிப்பட்ட போதர்களை இனம் கண்டு கொண்டு நம்மளை தவற வழி நடத்துறாங்களே என்று எண்ணி அதுல இருந்து தங்களை என்ன செஞ்சிருக்காங்க, தற்காத்து கொண்டாங்க. பவுலுடைய சத்தியத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அந்த சமயம் ரொம்ப அற்புதகரமா என்ன செஞ்சுச்சுன்னா முன்னேறி வந்தது. அதனுடைய வரிசையிலே எபேசியர் நிருபத்தை நம்ம என்ன செய்ய போறோம், இன்றைக்கு பவுலுடைய எழுதிய நிருபத்தை நம்ம பார்க்க போகிறோம். எபேசியர் நிருபம், இந்த நிருபத்தை நம்ம வசனத்துக்கு நேரம் போறதுக்கு முன்னாடி இந்த எபேசு என்கிறதான ஒரு பட்டணத்தை குறித்த ஒரு சில முன்னுரைகள், இந்த நிருபத்தை குறித்ததான சில அறிமுகத்தை நம்ம படித்தா நல்லா இருக்கும்னு நான் விரும்புறேன். இந்த எபேசு பட்டணம் என்று சொல்லும் பொழுது ரோம சாம்ராஜ்யத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியம் வாய்ந்த ஒரு பட்டணம். ரோம சாம்ராஜ்யத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அந்த காலகட்டத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் அடிகளார் ஊழியம் செய்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்துல இந்த ரோம மன்னர்கள் உலகத்தினுடைய பல பகுதிகளை தனக்கு கீழாக கொஞ்சம் என்ன செஞ்சாங்கன்னா அரசாட்சி பண்ணாங்க. ஆங்காங்கே மிக முக்கியமான பட்டணங்களை என்ன செஞ்சாங்கன்னா தெரிந்து கொள்வார்கள். இந்த எபேசு பட்டணம் எப்படிப்பட்ட பட்டணம் கேட்டீங்கன்னா, ரோம சாம்ராஜ்யத்திலே 4வது மிகப்பெரிய ஒரு பட்டணமாக இந்த பட்டணம் அமைந்தது. இந்த ரோம மன்னர் ரோமாபுரியில தங்குவாரு. அதை விட்டாச்சு அப்படின்னா அவர் அதிகமாய் தங்குகிற ஒரு இடம் எதுவென்றால் இந்த எபேசு பட்டணம். ரோமுல தான் அவருடைய அரண்மனை இருக்கும். அரண்மனையில தங்குவார். அதுல இருந்து ஒருவேளை வெளியிலே வந்து குடிமக்களை பார்க்க வேண்டுமோ இல்ல வேறு விதமான தேச காரியங்களை குறித்து விவாதிக்க வேண்டும் என்றால் ரோமாபுரிக்கு அப்புறமாக 2வது அவர் தங்கி வாசம் பண்ணி ஜனங்களை சந்திக்கக்கூடிய ஒரு இடம் எதுவென்று கேட்டால் எபேசு பட்டணம். ஆகவே ரோம சாம்ராஜ்யத்திலே இது மிகப்பெரிய ஒரு பட்டணம், 4வது மிகப்பெரிய பட்டணம். ஆனால் ராஜாக்களாக இருக்கிறவர்களுக்கு இந்த இந்த எபேசு பட்டணம் தான் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அவர்கள் ரோமாபுரிக்கு அப்புறமாக அதிகமாய் தங்கி காரியங்களை செய்யக்கூடிய ஒரு பட்டணம் எதுவென்று கேட்டால் இது. இந்த பட்டணத்தை குறித்து நம்ம படிக்கும் பொழுது இது வந்து கிரேக்க கலாச்சாரத்தையும் ரோம கலாச்சாரத்தையும் அதிகமாக பின்பற்றுகிற ஒரு பட்டணம். நமக்கு தெரியும்
இது ரோம சாம்ராஜ்யத்துக்கு கீழே இருக்கிறதுனால ரோமர்களுடைய கலாச்சாரம் அதிகமாக இவர்களுக்கு இருந்துச்சு. அது ஆட்டோமேட்டிக்கா இருக்கும். ஆனா இந்த இந்த நிருபத்தை எழுதுவதற்கு சில வருடங்களுக்கு முன்பதாக, ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி, கிரேக்க மன்னனாகிய மகா அலெக்சாண்டர் இந்த ஹெலனைசேஷன் என்று சொல்வார்கள் அல்லவா, தங்களுடைய மதம், தங்களுடைய உடை, தங்களுடைய கலாச்சாரத்தை அவர்கள் கைப்பற்றின எல்லா தேசங்களையுமே இவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அவங்க செய்வாங்க, நீங்க எங்க கலாச்சாரத்தை பின்பற்றி ஆகணும், எங்களுடைய தெய்வத்தை நீங்க வணங்கி ஆகணும், எங்களுக்கு இருக்கிற உடைகள், நாங்கள் செய்கிற விடயங்களை நீங்க அப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்த கிரேக்க கலாச்சாரத்தை இந்த எபேசு பட்டணங்கள்லயும் அவங்க முற்காலத்துல புகுத்தி இருந்தாங்க. ஆகவே இந்த எபேசு பட்டணம் 2 கலாச்சாரத்துல மிக உயர்ந்ததா இருந்துச்சு. ஒண்ணு ரோம கலாச்சாரம் அதிகமா இருந்துச்சு, 2வது கிரேக்க கலாச்சாரம். இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா சில சிட்டிஸ், மிக முக்கியமான மெட்ரோபாலிட்டன் சிட்டிமாங்கல்ல, மிகப்பெரிய பட்டணங்கள், சென்னை போன்றதான பட்டணங்கள், கோயம்புத்தூர் போன்றதான பட்டணங்கள், இப்படி மிகப்பெரிய பட்டணங்கள்ல இப்படிப்பட்ட கலாச்சாரங்கள், ஒரு கலாச்சாரம் இருக்காது. அதாவது ஒரு தமிழ் கலாச்சாரம் அப்படி இருக்காது. வெவ்வேறு மக்கள் வசிக்கிறதுனாலே, வெவ்வேறு ஜனங்கள் இருக்கிறதுனாலே அங்கே சமய பழக்க வழக்கங்களும் வித்தியாசமா இருக்கும், கலாச்சாரமும் வித்தியாசமா இருக்கும். இப்ப நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரி அங்க நிறைய பேர் வாழ்வது கிடையாது. ஏன்னா அவர்களுக்கென்று கலாச்சாரம் மாறிக்கொண்டே இருக்குது. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா நிறைய சிட்டிகள்ல, நிறைய பட்டணங்கள்ல இன்னைக்கு கொரியன் கலாச்சாரம் இன்னைக்கு எப்படி வேகமாய் இளைஞர்கள் மத்தியில பரவுது பாத்தீங்களா, கொரியன் கலாச்சாரம். இப்ப நான் உங்கள்கிட்ட சொல்லும் போது உங்களுக்கு பாத்தீங்கன்னா அது அப்படி இருக்கான்னு கேக்குறீங்க. ஆனா சிட்டிகளுக்கு போனீங்க அப்படின்னா அவங்க முழுக்க முழுக்க கொரியனை மாதிரியே மாறுவாங்க. கொரியர்களை போல சிகை அலங்காரம், கொரியர்களை போல உடை அலங்காரம். அந்த கொரியர்கள் என்னென்ன கலாச்சாரத்தை பின்பற்றுவாங்களோ, என்ன உணவு உண்பாங்களோ, அந்த கலாச்சாரம் இன்றைக்கு எப்படி பட்டணங்கள் இன்னைக்கு வெகுவாய் பரவி கொண்டிருக்கிறதோ அதே போல இந்த எபேசு பட்டணம் என்பது அதிகமாக இந்த கிரேக்க கலாச்சாரத்தையும் ரோமர்களுடைய கலாச்சாரத்தையும் 2யும் இணைத்து வளரக்கூடிய ஜனங்கள் அதிகமா இருந்த ஒரு பட்டணம் தான் இந்த எபேசு பட்டணம். அதிகமான சமய பழக்க வழக்கங்கள், அதாவது அதிகமான தெய்வ கொள்கைகளை, பழக்க வழக்கங்களை உடைய ஒரு பட்டணமாக இந்த பட்டணம் இருந்தது. ஆகவே முதலாவது இந்த எபேசு பட்டணம் எப்பேற்பட்ட பட்டணம் பாருங்க. பவுலடிகளார் ஒரு எளிதான ஒரு இடத்துல போய் ஊழியத்தை செஞ்சு ஆரம்பிச்சு ஒரு சபை உருவாக்கணும். இது ஏற்கனவே கிரேக்கர்களும் ரோமர்களும் இணைந்து பலவிதமான கலாச்சாரங்களையும் பலவிதமான தெய்வ கொள்கைகளையும் தெய்வங்களையும் அவங்க அறிமுகப்படுத்தி ஜனங்கள் ஏற்கனவே அதுல ஊறி போய் இருக்கிறாங்க. நிறைய கலாச்சார மாற்றம் தேவைப்படுது, சமயம், அதிகமான மதங்கள் அங்கே இருக்கிறது. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு பட்டணம் தான் இந்த எபேசு பட்டணம். 2வது இந்த பட்டணம் ஒரு துறைமுக பட்டணம். கெய்ஸ்டர் நதின்னு சொல்லுவாங்க, இன்னைக்கு ஃபேமஸா இருக்கு கெய்ஸ்டர் நதி. இந்த கெய்ஸ்டர் நதி என்பது இந்த ஆறு ஆகியோன் என்கிறதான அந்த கடலை கலக்கக்கூடிய அந்த மையத்துல இருக்கக்கூடிய இடம் தான் இந்த எபேசு பட்டணம். இந்த நதி போய் ஆகியோன் என்று சொல்லக்கூடிய அந்த கடலை கலக்கும், இந்த மிக்ஸ் ஆகி கலக்கக்கூடிய ஒரு இடம் தான், இந்த மையமான இடத்துலதான் இந்த எபேசு பட்டணம் இருக்கிறது. ஆகவே இந்த பட்டணம் துறைமுக பட்டணம், அதிகமாக வணிகங்கள் செய்யக்கூடிய ஒரு பெரிய பட்டணம். அநேக ஜனங்கள் வெளிநாடுகள் இருந்து, மற்ற தேசங்கள் இருந்து அதிகமாய் போகக்கூடிய, அதிகம் வணிகம் செய்யக்கூடிய ஒரு பட்டணமாக இந்த எபேசு பட்டணம் இருந்தது. ஆகவே அதிகமாக ஒழுக்கத்திற்கு அந்த அளவுக்கெல்லாம் அங்க நல்ல பேர் கிடையாது. ஏன்னா பலவிதமான மக்கள் போற இடம், ஒரே ஊர்க்காரங்க, ஒரே ஜனங்கள், ஏன்னா தெரிஞ்சவன ஒண்ணு தெரியாது. ஆனா அநேக ஜனங்கள் போகிற ஒரு இடமா இருக்கிறதுனாலே, ஒரு துறைமுக பட்டணமாக இருக்கிறதுனாலே இந்த பட்டணம் ஒழுக்க ரீதியாகவும் பாத்தீங்கன்னா மிக மிக மந்தமான ஒரு பட்டணம். இந்த துறைமுகத்திலிருந்து சிட்டிக்குள்ள போறதுக்கு ஏறக்குறைய 6 மைல் தூரம் பளிங்கு கற்களாலே ஒரு பெரிய ஒரு ரோடு, பெரிய ஒரு பாதைகள் அந்த நாட்கள்ல அமைச்சு வச்சிருந்தாங்க. இந்த பளிங்கு பாதையில் நடக்கிறதுக்கு நிறைய பேர் ஆசைப்படுவாங்க. பளிங்கினாலேயே அந்த பளிங்கு கற்களினாலேயே பாதைகளை உருவாக்கி அந்த துறைமுகத்திலிருந்து ஊருக்குள்ள சிட்டிக்குள்ள போறதுக்கு ஒரு 6 மைல் தூரத்திற்கு என்ன பண்ணிருந்தாங்க அப்படின்னா பளிங்கு கற்களால பாதைகளை உருவாக்கி வச்சிருந்தாங்க. அப்ப இந்த இந்த பட்டணம் எபேசு பட்டணம் என்பது ஒன்று கலாச்சாரம் சமய பழக்கங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பட்டணம். 2வது இது துறைமுக பட்டணம். 3வது நீங்க பாத்தீங்க அப்படின்னா கல்வி அறிவுல அன்னைக்கே ஒரு ஒரு இன்றைக்கு இருக்கிற கல்வி அறிவை விட நான் சொல்வது 2000 வருஷத்துக்கு முன்னாடி கல்வி அறிவிலே மிக புலமை வாய்ந்த ஜனங்கள் வாழ்ந்த ஒரு இடம் எது கேட்டீங்கன்னா இந்த எபேசு பட்டணம். நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 19ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா அவங்க எந்த அளவுக்கு படிக்கிறவங்க, எந்த அளவுக்கு கல்வி அறிவுல தேர்ந்தவங்க அப்படிங்கறத நீங்கள் 19ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னா அப்போஸ்தலர் 19:19 பார்க்கும் பொழுது மாய வித்தைக்காரனாய் இருந்தவர்கள் அநேகர்
தங்கள் புஸ்தகங்களை கொண்டு வந்து எல்லாருக்கும் முன்பாக சுட்டரித்தார்கள். அவைகளின் கிரயத்தை தொகை பார்த்து 50,000 வெள்ளிக்காசாக கண்டார்கள். பாருங்க, இன்னைக்கு மதிப்பு $2 மில்லியன். $2 மில்லியன் பெருமானம் உள்ள புஸ்தகங்கள், அவ்வளவு தொகை உள்ள புஸ்தகங்களை வந்து குவிக்கிறாங்க அப்படின்னு என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, அந்த அளவுக்கு படிப்பு மேல கல்வி அறிவு அதிகமா இருக்குது. அது ஒரு தவறான படிப்பு தான், ஆனாலும் கூட அதிகமாக அன்றைக்கே புஸ்தகங்களை படிக்கக்கூடிய பழக்கம் அதிகமாய் கல்வி அறிவு உள்ளவர்கள், படிக்க தெரிஞ்சவங்க தான் புக் வச்சிருப்பாங்க, அதிகமா படிக்க தெரியணும். அப்ப அன்றைக்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடியே கல்வியில தேர்ச்சி அடைந்த, கல்வி அறிவு அதிகமா இருந்த ஒரு பட்டணம் எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த பட்டணம். ஏற்கனவே $2 மில்லியன் வேத வல்லுநர் சொல்றாங்க. அவ்வளவு புஸ்தகங்களை கொண்டு வந்து இப்ப தெய்வத்தை ஏற்றுக்கொண்டாங்க. உண்மையில தெய்வத்தை ஏற்றுக்கொண்டதுனால இந்த புஸ்தகங்கள்லாம் கொண்டு வந்து எரிக்கிறார்கள். அவருடைய தொகை ஏறக்குறைய 50,000 வெள்ளிக்காசு. அப்ப எவ்வளவு புஸ்தகங்கள் வந்து அங்க போட்டு எரிச்சிருப்பாங்க பாருங்க. அப்ப அன்றைக்கு ஒரு நல்ல ஒரு நாலேஜ், அதிகமான அறிவு பெருத்தவர்களை யாரா இருந்தாங்க கேட்டீங்கன்னா இந்த எபேசு பட்டணம். ஒன்று, ரோம சாம்ராஜ்யத்தினுடைய மிகப்பெரிய பட்டணம். கலாச்சாரங்கள் அதிகமான தெய்வ கொள்கைகளுடைய ஒரு பட்டணம். 2, இது ஒரு துறைமுக பட்டணம். 3, இது கல்வி அறிவு பெருத்த ஒரு பட்டணம். 4, இந்த இந்த பட்டணம் மிக அதிக அளவுல பிரபலியம் ஆவதற்கு ஒரு பெரிய காரணம் எதுவா இருந்தது என்று கேட்டால், அந்த பட்டணத்துல இருந்து தியானால் கோவில், டயானான்னு சொல்லுவாங்க, ஆங்கிலத்துல டயானான்னு சொல்லுவாங்க, தியானால் கோவில். இந்த தியானால் கோவில் 418 அடி நீளமுடையது, 239 அடி அகலமுடையது. அவ்வளவு பெரிய ஒரு கோவில் தியானால் கோயில். இதுல ஏறக்குறைய 127 தூண்கள் செய்யப்பட்டு, இந்த தூண்களுக்கு மேலாக இந்த கோயிலை கட்டி வச்சிருந்தாங்க. அன்னைக்கு பாருங்க, நான் சொல்றது 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே 127 தூண்களை கட்டி, அந்த தூண்களுக்கு மேலாக எதை வச்சிருந்தாங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த கோயில் வச்சிருந்தாங்க. இந்த கோயிலோடைய நீளம் பாத்தீங்கன்னா எவ்வளவு? 418 அடி நீளம். பாருங்க எவ்வளவு நீளம் பாருங்க. அவ்வளவு நீளமும் 239 அடி அகலம் உடைய இவ்வளவு பெரிய கோயில் தியானாருடைய கோயில். இந்த கோயில் தூண்களுக்கு மேலாக இருந்துச்சு. ஏறக்குறைய 66 ராஜாக்கள் இந்த ஒரு கோயிலை கட்டுவதற்கு அன்னைக்கே ஸ்பான்சர் பண்ணிருக்காங்க, நிறைய பணம் கொடுத்திருக்கிறாங்க. 66 ராஜாக்கள் இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு கோயிலை கட்டணும்னு அவங்க முடிவு பண்ணதுனால, ஏறக்குறைய சுற்றும் இருக்கிற 66 ராஜாக்கள் அதற்கு ஸ்பான்சர் பண்ணதுனால, இந்த 127 தூண்கள்ல ஏறக்குறைய 66 தூண்கள்ல அந்த மன்னருடைய பெயர்கள் என்ன செய்யப்பட்டுச்சு, எழுதப்பட்டு அவர்களை கௌரவிச்சாங்க. அப்ப அந்த தூண்களுக்கு மேலாக இது என்ன செஞ்சாங்க அப்படின்னா அந்த கோயிலை நிறுவனாங்க. இந்த கோயில் தான் தியானால் கோயில். இந்த தியானால் கோயிலுடைய சிறப்பு என்னங்கிறத மற்றவங்க எப்படி சொன்னாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த கோயிலுக்கு வந்து நீங்க வந்து பிரார்த்தனை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பிள்ளை பேர் உண்டாகும். இன்னொன்னு, இந்த தியானால் என்கிறதான தெய்வம் வானத்திலிருந்து கீழே வந்து விழுந்தாங்க, அவங்க இருந்து வந்தவங்க, அப்ப உன்னதத்திலிருந்து வந்த ஒரு தெய்வம் அப்படின்னு அன்றைக்கு எல்லாரும் நம்பப்பட்டு அதை ரொம்ப பிரபலியமாக மாத்துறாங்க. அதனால உலக 7 அதிசயங்கள்ல இந்த தியானால் கோயில், இந்த இது வந்து உலக அதிசயங்கள ஒரு அதிசயமாக அன்றைய காலகட்டத்தில் காணப்பட்டுச்சு. முதல் நூற்றாண்டுகள்ல 7 அதிசயங்களை செய்யும் அவங்க இது எடுக்கும் பொழுது 7 அதிசயங்கள்ல ஒரு அதிசயமாக எது இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா இந்த தியானால் கோயில். அதனாலதான் இதே 19ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்துல இந்த ஜனங்கள் சொல்ற வார்த்தையை கவனிச்சீங்களா? 19:35 நீங்க பாத்தீங்கன்னா, பட்டணத்து சம்பிரதியானவன் ஜனங்களை அமர்த்தி, எபேசியருடைய பட்டணம் மகாதேவியாகிய தியானாளுக்கும் வானத்திலிருந்து விழுந்த சிலைக்கும், அப்படி பாத்தீங்களா? அப்ப இவங்களுடைய என்னன்னு கேட்டீங்க, இவங்களுடைய மைண்ட் எப்படின்னா, இந்த தெய்வம் இந்த இது வந்து எங்க இருந்து வந்தது, வானத்திலிருந்து வந்தது அப்படின்னு சொல்லி அதை பயங்கர பிரபலியமா நினைச்சாங்க. இது உலக அதிசயங்கள்ல ஒரு அதிசயமாகவே இருந்துச்சு பல வருஷங்களாக. இப்படிப்பட்ட பெரிய தேவிகளுடைய சிலைகள் பயங்கரமா, இந்த தேவியினுடைய சிலையை சின்ன 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 அந்த சிற்ப ஆசாரிகள் செய்து அதை விற்று வந்தாங்க. சின்ன சின்ன சொரூபங்களா செஞ்சு அதை விற்று வந்தாங்க. அதுதான் பவுலடியார் கூட முதல்ல அந்த எபேசு பட்டணத்துக்கு போகும்பொழுது அங்க சிற்பாசாரியை பார்த்து பேசுவார்ல, அந்த சம்பவம் தெரியும். அவர் கூட எதை செய்வார், இந்த தேவி தியானாளுடைய அந்த சிறு சிலைகளை சின்ன சின்னதா செஞ்சு அது விற்பனை செய்து பிரபலியமா போச்சுன்னா உலகத்தில் பல இடங்கள்ல இருந்து பார்க்க வருவாங்க, பல இடங்கள்ல இருந்து வந்து போற ஜனங்கள் வாங்கிட்டு போவாங்க. ஆகவே
இது இந்த விக்கிரக ஆராதனையாகி இந்த பெரிய தியானாளுடைய கோவில் மிக பிரபலியமான ஒரு கோவிலாக இருந்ததுனாலே அந்த தேசத்துல இது மிகப்பெரிய ஒரு பிரசித்தி பெற்றதா இருந்துச்சு. இன்னொன்னு இந்த கோவில்ல என்ன அவங்களுடைய அபிப்பிராயம், அவங்களுடைய எண்ணமா இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, இந்த கோயில்ல 120 அடி தூரத்திற்கு உள்ள எவ்வளவு பெரிய பாவம் செஞ்சவங்களும் இந்த 120 அடி தூரத்திற்கு உள்ள வந்து நின்று தன் பாவத்தை சொல்லிட்டா, என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டா அந்த தேவி வந்து என்ன செஞ்சிருமா, மன்னிச்சிருமா. இதெல்லாம் அவருடைய அபிப்பிராயங்கள், இவருடைய அவங்க நம்பிக்கைகள். இப்படிப்பட்ட ஒரு கொள்கைகளையும் நம்பிக்கைகளையும் கொண்டிருந்த ஒரு பட்டணம் தான் இந்த எபேசு பட்டணம். ஆகவேதான் இது உன்னதத்திலிருந்து வந்தது என்ற அந்த வானத்திலிருந்து விழுந்த சிலை, வானத்திலிருந்து வந்தவங்கன்னு சொன்னதுனாலதான் நீங்கள் எபேசு நிருபத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா அடிக்கடி உன்னதம் உன்னதம் அப்படிங்கிற வார்த்தை அதிக முறை வரும். பாத்திருக்கீங்களா? எபேசு நிருபத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா, உன்னதங்களில் உன்னதத்திலே அப்படிங்கிற வார்த்தை அடிக்கடி பவுல் பிரயோகப்படுத்த காரணம் என்னவென்றால், அங்கே ஒரு தெய்வம் இருக்குது. அந்த தெய்வத்தை எப்படி நினைச்சாங்கன்னா, உன்னதத்திலிருந்து மேல இருந்து கீழே வந்த தெய்வம் நினைச்சாங்க. அப்ப அதற்கு பதிலடி கொடுக்கும்படியாக, இல்லல்லப்பா உன்னதத்திலிருந்து வந்தவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் என்பதைத்தான் நீங்கள் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா உன்னதங்களில் அப்படிங்கிற வார்த்தை வரும். அது 21ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா உன்னதங்களில் அப்படிங்கிற வார்த்தை வரும். 2ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனத்துல மகா மேன்மையான, 7ஆம் வசனத்துல பாருங்க உன்னதங்களிலே. இப்படி நீங்க ஒவ்வொரு அதிகாரங்களையும் பாத்தீங்கன்னா, 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா உன்னதங்களில் உள்ள அப்படிங்கிற வார்த்தை வரும். நீங்க 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா உன்னதத்திற்கு ஏறி, 10ஆம் வசனத்தை பாருங்க உன்னதத்திற்கு ஏறினவருமாய் இருக்கிறார். இப்படி இந்த உன்னதம் அப்படிங்கிற வார்த்தை அதிகமாக என்ன செஞ்சுன்னா இந்த இந்த நிருபத்திலே பவுலடிகளார் பிரயோகப்படுத்திக்கிட்டே வந்தார். ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த தெய்வத்தை குறித்ததான எண்ணம் அந்த ஜனங்கள் ஆழமாய் பதிந்திருந்துச்சு. அப்ப இதை நீக்கும் வண்ணமாக இந்த வார்த்தையை பவுலடிகளாரும் அதிகமாய் பிரயோகப்படுத்துகிறார். அப்ப இந்த பட்டணத்தை குறித்து படிக்கும் பொழுது 4 விஷயத்தை மனசுல வச்சுக்கணும். ஒன்று, இது ரோம சாம்ராஜ்யத்தினுடைய 4வது மிகப்பெரிய பட்டணம். மிகப்பெரிய பட்டணம், ரோம ராஜாக்கள் வந்து தங்குகிற ஒரு பட்டணம். அது மாத்திரமல்ல, கலாச்சாரங்கள், பல்வேறு விதமான கலாச்சாரங்கள், மிக முக்கியமாக கிரேக்க ரோம கலாச்சாரங்கள் அதிகமா இருந்த ஒரு பட்டணம். கலாச்சாரம் மாத்திரமல்ல, தெய்வம், பல தெய்வ கொள்கைகள் இருந்தது, சமய கொள்கைகள் அதிகமாக நிரம்பி இருந்த ஒரு பட்டணம் தான் இந்த பட்டணம். அது மாத்திரமல்ல, 2வது துறைமுக பட்டணம். அதிகமாக இங்க வந்து என்ன எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க, இம்போர்ட் பண்ணுவாங்க. இது நிறைய வணிக ரீதியாக ஜனங்கள் வந்து நடமாடுகிற ஒரு பகுதி தான் இந்த துறைமுக பட்டணம். ஏறக்குறைய 6 மைல் தூரம் பளிங்கு கற்களினாலேயே என்ன செஞ்சாங்க அப்படின்னா ரோட்டை செஞ்சு அன்னைக்கே ஜனங்களை வரவேற்றாங்க. நிறைய பேர் வந்து போனாங்க. 3வது, கல்வி அறிவு பெருத்தவர்கள், அதிகமாக கல்விமான்கள் அங்க இருந்தாங்க. 4வது, இங்கே ஒரு பெரிய உலக அதிசயங்கள் சொல்லப்பட்ட ஒரு அதிசயத்துல ஒன்றாகிற தியானாளுடைய கோயிலும் அந்த பட்டணத்துல இருந்துச்சு. இவ்வளவு பெரிய இந்த பட்டணத்துலதான் பவுல் வந்து ஊழியம் செஞ்சார். அப்ப இந்த பட்டணம் இப்படிப்பட்ட பட்டணமாக இருக்கிறது. இந்த பட்டணத்திலே சபை எப்படி உருவானது, சபையின் தோற்றம், இந்த பட்டணம் இதுதான் அறிமுகம். இந்த சபையின் தோற்றம் எப்படி? நீங்கள் 18ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துக்கு நீங்க வந்தீங்க அப்படின்னா, நீங்கள் இந்த எல்லா நிருபங்களுக்கும் பேக்ரவுண்ட் நீங்க படிக்கணும் அப்படின்னா அப்போஸ்தலர் படிச்சாதான் நமக்கு அந்த பின்னணி நமக்கு தெரியும். 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துக்கு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, அவன் எபேசு பட்டணத்துக்கு வந்தபோது அங்கே அவர்களை விட்டு நீங்கி ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து யூதருடனே சம்பாஷணை பண்ணினான். பாருங்க, இந்த 2வது மிஷனரி பிரயாணிக்கும் பொழுது பவுலுடைய திட்டம் என்னன்னு கேட்டீங்கன்னா, போகும்போதே எபேசு பட்டணத்திலையும் போய் பிரசங்கம் பண்ணி சபையை ஸ்தாபிக்கும் நினைச்சார். ஆனா நீங்க இந்த அதிகாரத்துக்கு முன்னாடி நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், நம்ம நேரம் இல்ல, முன்னாடி படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், பரிசுத்த ஆவியானவர் அவனை தடை பண்ணார். நீ போகாதப்ப, இந்த வழியில போகாத, நான் சொல்லுகிற மார்க்கமாய் போன்னு சொல்லுவார். அப்ப இவன் ஊழியத்தெல்லாம் முடிச்சுட்டு, எல்லா ஊழியத்தை முடிச்சுட்டு கொரிந்து பட்டணத்துல கடைசி பட்டணம், கொரிந்து பட்டணத்திலே ஊழியத்தை முடிச்சுட்டு நம்ம திரும்பி எங்க போயிருவோம், அந்தியோகியா போயிருவோம் சொல்லி அவர் திரும்பி வரும்பொழுது சந்தித்த பட்டணம் தான் 2வது மிஷனரி பிரயாணம் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சு திரும்பி வருகிற பொழுது சந்தித்த பட்டணம் தான் எபேசு பட்டணம். போகும் பொழுது இவர் பிளான் போய் பார்க்கணும் அப்படின்னு, ஆனா கர்த்தர் வேணான்ட்டார். ஆனா திரும்பி வரும்பொழுது அதே ஆவியானவர் போய் பார்ப்பான்னு சொன்னார். இப்ப தேவனுடைய நேரம் எப்பயுமே ஒரு சரியா இருக்கும். அவர் ஒரு சரியான நேரத்திற்காக காத்திருந்தார். சரியான நேரத்திலே அவனை கொண்டு வந்து அங்கே முதலாக பவுலடிகளார் 2வது மிஷனரி பிரயாணத்தினுடைய திரும்பி வரும்பொழுது இந்த பட்டணத்தை பார்த்தார். ரொம்ப நாள் தங்கல, ஜஸ்ட் பார்த்து பேசிட்டு திரும்ப போயிட்டார். ஆனால் 3வது மிஷனரி பிரயாணம்
அங்கேதான் நீங்க பாத்தீங்க அப்படின்னா 20ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலே ஏறக்குறைய 3 வருட காலங்கள் அங்கே தங்கிட்டான். 20-31 பாருங்களேன். ஆனபடியால் நான் 3 வருஷ காலமாய் இரவும் பகலும் கண்ணீரோடு இடைவிடாமல் அவனவனுக்கு புத்தி சொல்லி கண்டு வந்ததை நினைத்து விழித்திருங்கள். இந்த எபேசு பட்டணத்திலே பவுலடிகளார் ஏறக்குறைய 3வது மிஷனரி பிரயாணத்தின் பொழுதுதான் நீங்க ஒரு சபையானது ஸ்தாபிக்கப்பட்டுச்சு. 3வது மிஷனரி பிரயாணத்தினுடைய அந்த போகும் பொழுதே ஏறக்குறைய 3 வருஷம் பவுலடிகளார் தங்கி இங்க ஒரு சபையை ஆரம்பிச்சார். இந்த சபையை ஆரம்பிச்ச விதங்கள் நீங்கள் இந்த 18ஆம் அதிகாரம் 19ஆம் அதிகாரத்துல 2 அதிகாரத்தை நீங்க படிச்சீங்க அப்படின்னா எப்படி ஒரு சபையை ஸ்தாபித்தார் என்கிறதான வரலாறை இந்த 2 அதிகாரத்துல படிக்க முடியும். அப்ப நம்ம முதலாவது இந்த பட்டணத்தை குறித்து படித்தோம். 2வது சபை எந்த மிஷனரி பிரயாணத்தில் ஆரம்பிக்கப்பட்டது என்று கேட்டால் 2வது மிஷனரி பிரயாணத்தினுடைய திரும்பி வரும் பொழுது சந்தித்து விட்டு போனார். ஆனால் 3வது மிஷனரி பிரயாணத்தின் பொழுது சபை ஸ்தாபிக்கப்பட்டுச்சு. அதைத்தான் வேதம் 3 வருஷ காலமாக இருந்து என்ன செஞ்சார்னா அந்த சபையை ஸ்தாபித்தார். இதுதான் இந்த சபையின் தோற்றமாக இருக்கிறது. 3வது, இந்த நிருபத்தை எழுதியவர் யார்? எபேசு நிருபத்தை எழுதியது யாரு? எபேசு நிருபத்தை எழுதியாரு? பவுல் அடிக்கிறார். எப்படி தெரியும் நமக்கு? பவுல் தான் எழுதினார் என்று நமக்கு எப்படி தெரியும்? ஏன்னா அவரே சொல்லியிருக்கிறார். முதல் அதிகாரம் 1 வசனத்திலே தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசுவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசமா இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாம். அப்ப இந்த நிருபத்தை எழுதியவர் யாருன்னு கேட்டா பவுல் எழுதினார். 2வது, யாருக்கு எழுதப்பட்டுச்சு? யாருக்கு இந்த நிருபத்தை எழுதுகிறார்? அதே வசனம் சொல்லுது. யாருக்கு? எபேசுவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளா இருக்கிற பரிசுத்தவான்கள். அப்ப பவுல் எழுதுகிறார். யாருக்கு என்றால் எபேசு பட்டணத்தில் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு என்ன செஞ்சாராம்? எழுதினார் என்று பார்க்கிறோம். சரி, எப்பொழுது எழுதினார்? இந்த நிருபத்தை எப்ப எழுதினார்? எப்ப எழுதினார்னு கேட்டீங்க அப்படின்னா இவர் ரோமாபுரியிலே முதல் சிறையிருப்பின் பொழுது இந்த நிருபத்தை எழுதுகிறார். நமக்கு நன்றா மனசுல வச்சுக்கிறோம். பவுல் அடிகளார் 2 முறை சிறைவாசகம் சென்றார். ரோமாபுரிக்கு 2 முறை சிறைவாசகம் சென்றார். இந்த முதலாவது சிறையிருப்பின் பொழுதுதான் சிறை நிருபங்கள் என்று சொல்லக்கூடிய எபேசியர், பிலிப்பியர், கொலோசையர், இன்னொன்னு பிலமோன். இந்த 4 நிருபங்கள் தான் சிறை நிருபங்கள் என்று சொல்வார்கள். பவுல் அடிகளார் சிறைச்சாலைக்கு உள்ளிருந்து எழுதப்பட்ட நிருபங்கள் இந்த 4 நிருபங்கள். இது எந்த சிறையிருப்பின் பொழுது? பவுல் அடிகளார் ரோமாபுரிக்கு முதலாக போன சிறையிருப்பின் பொழுது. 2 முறை அவர் சிறையிருப்புக்கு போனார். இப்ப நிறைய பேருக்கு அதான் டவுட் வரும். இந்த தீமோத்தி 1 தீமோத்தி 2 தீமோத்தி இதெல்லாம் சிறையில் இருந்து எழுதினாரு, அவங்க நீங்க சிறை நிருபங்களை சேர்க்கிறதுன்னு கேட்டா அதற்கு காரணம் உண்டு. ஏனென்றால் இது முதல் சிறையிருப்பு. முதலாக அப்போஸ்தலனாகிய பவுல் அடிகளார் முதல் சிறையிருப்பு ரோமாபுரியிலே சிறை இருக்கும் பொழுது அங்கே வைத்து 4 நிருபங்கள் எழுதுகிறார். அதான் சிறை நிருபங்கள் சொல்வார்கள். இந்த எபேசியர், பிலிப்பியர், கொலோசையர், பிலமோன் இந்த 4 நிருபங்களும் முதலாவது சிறையிருப்பின் பொழுது. நீங்கள் 28ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 28ஆம் அதிகாரம் 30-31 வசனத்தை நீங்க பார்த்தா உங்களுக்கு நல்லா புரியும். 30-30 கடைசி 2 வசனம். அப்போஸ்தலர் 28-30-31 பாத்தீங்கன்னா, பின்பு பவுல் தனக்காக வாடகைக்கு வாங்கியிருந்த வீட்டிலே, பாத்தீங்களா, ஆக்சுவலி இவர் ஜெயில இருக்கிறாரு. ஆனா அந்த வசனத்தை பாருங்களேன். பவுல் தனக்காக வாடகைக்கு வாங்கியிருந்த வீட்டிலே 2 வருஷம் முழுவதும் தங்கி தன்னிடத்தில் வந்த யாவரையும் ஏற்றுக்கொண்டு மிகுந்த தைரியத்துடனே தடையில்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பற்றிய விசேஷங்களை அங்க பைபிள் ஸ்டடியும் பண்றாரு. எங்க வச்சு? ஜெயிலுக்குள்ள இருக்கிறாருங்க. பைபிள் ஸ்டடி இருக்கிறாரு, சுவிசேஷம் சொல்றாரு. எப்படி? ஆக்சுவலி ஒண்ணு புரிஞ்சுக்கணும். பவுல் அடிகளார் முதல் முறை சிறையிருப்புக்கு போகும்போது இது மத ரீதியான குற்றச்சாட்டுக்காக அவர் கொண்டு போய் போடுறாங்க ஜெயில. மத ரீதியான குற்றச்சாட்டு. இவர் ஏற்கனவே ரோமன் சிட்டிசன், ரோம குடிமகனா இருந்ததுனாலே இவருக்கு சலுகைகள் அளிக்கப்பட்டுச்சு. என்ன சலுகைகள்? இவர் தனி வீடு எடுத்துக்கலாம், சண்டைக்கு யாருனாலும் வரலாம், அவங்களை பார்க்கலாம், பேசலாம். இந்த சலுகை அவருக்கு கொடுக்கப்பட்டுச்சு. ஏன்னா இவன் யார் என்றால் ஒரு ரோம குடிமகன். இப்ப ரோம சாம்ராஜ்யத்திற்குள்ள இந்த இதெல்லாம் இந்த பட்டணம்லாம் இருக்கிறதுனால இவரை கைது செய்து கொண்டு வந்தது உண்மைதான், ஜெயில தான் இருக்கிறாரு. ஆனா நம்ம நினைக்கிற மாதிரி இந்த இப்படிப்பட்ட கைகளிலே கால்களிலே கட்டப்பட்ட ஒரு ஜெயில் கிடையாது. இந்த முதல் சிறையிருப்பு என்பது மத ரீதியான குற்றச்சாட்டுக்காக செய்யப்பட்டது. இது அந்த அரசாங்கத்தை ரோமர்களுக்கு பெரிய பாதிப்பு கிடையாது. அதனால அவருக்கு நீ ரோம குடிமகனா இருக்கிறதுனால உனக்கு சலுகைகள் உண்டுப்பா. அப்ப என்ன பண்ணாரு? தனக்கா ஒரு வாடகை வீட்டை எடுத்துக்கிட்டாரு. அங்க சேவர்கள் உண்டுதான், ஆனாலும் இவருக்கு ரொம்ப ஃப்ரீடம் இருந்துச்சு, சுதந்திரம் இருந்துச்சு. அந்த வீட்டுக்குள்ள வச்சு சுவிசேஷமும் சொல்ல முடிஞ்சது அவரால.
அதே நேரத்துல என்ன செய்ய முடிஞ்சது அப்படின்னா பைபிள் ஸ்டடி இருக்க முடிஞ்சு. அதனாலதான் பிலோமோன்கிறவன் கூட அங்க வந்த போது இவனுக்கு சுவிசேஷத்தை சொல்லி அவனுக்கு சுவிசேஷத்தை இயேசு கிறிஸ்துவை பற்றி பிரசங்கித்து அவன் கையிலேயே புக்கை எழுதி கையில கொடுத்து அனுப்புறார். இந்த 4 நிருபங்கள் அப்படித்தான். இப்ப இந்த எபேசு பட்டணத்துக்கு தீகுக்கு கையில கொடுத்து அனுப்புவார். பிலோமோன் நிருபத்தை ஒனேசிமு கையில கொடுத்து அனுப்புவாரு. அதே போல நீங்க பிலிப்பு பட்டணத்துக்கு ஒரு நிருபத்தை எழுதும்போது எப்பாப்ராத்தியத்து கையில கொடுத்து அனுப்புவார். இப்படி ஒவ்வொரு நிருபங்களையும் ஒவ்வொரு ஜனங்களுக்கு ஒவ்வொரு மனுஷன் கையில கொடுத்து அந்தந்த பட்டணத்துக்கு அனுப்பி வைப்பார். இப்படி கொடுத்துட்டு படிச்சுட்டு வாங்கப்பான்னு சொல்லி அனுப்புவார். இப்படித்தான் இந்த எபேசு பட்டணத்துக்கு கூட தீகு அவன் கையில கொடுத்து அனுப்புனார். தீகு கையில கொடுத்து இதை போய் எபேசு பட்டணம் கொடுத்துட்டு வான்னு சொல்லி அனுப்பி வச்சார். அப்ப இவன் முதலாவது இந்த சிறையிருப்பின் பொழுது முதலாக ரோம முதல் சிறையிருப்பின் பொழுது அந்த வாடகை வீட்டுல இருந்து இவர் எழுதி கொடுத்த நிருபங்கள் தான் இந்த 4 நிருபங்கள். அதுல ஒரு நிருபம் தான் இந்த எபேசு நிருபம். அப்ப இது மத ரீதியான குற்றச்சாட்டுக்காக இவர் ஒரு ரோம குடிமகனா இருந்ததுனால இவருக்கு இந்த சலுகைகள் கொடுக்கப்பட்டுச்சு. இப்ப இந்த முதல் சிறையிருப்புக்கு பிறகு இப்ப நீங்க நல்லா படிச்சீங்க அப்படின்னா இந்த சொல்ற இந்த 28ஆம் அதிகாரத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னா நான் மறிச்சிருவேன், நான் வர முடியாது அப்படின்னு சொல்லவே மாட்டார். இந்த 4 நிருபங்களையுமே நான் சீக்கிரம் வந்துருவோம்ப்பா, உங்களை பார்க்க போறேன்னு சொல்லுவார். இந்த எபேசு நிறுவமா இருக்கட்டும், பிலிப்பு நிறுவமா இருக்கட்டும், இதெல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா பவுல் திரும்ப வந்து விடுவேன் என்ற நம்பிக்கையோடு எழுதுவார் இந்த 4 நிருபங்களையுமே. அதே மாதிரி போயிட்டார். அவர் இந்த சிறையிலிருந்து வெளியில போன பிறகு எழுதின நிருபங்கள் தான் 1 தீமோத்தேயும் தீத்துவும். இந்த ரோம சிறையிருப்பிலிருந்து வெளியில போயிட்டு ஃபர்ஸ்ட் எழுதுறாரு 1 தீமோத்தேயு, அப்புறம் தீத்து எழுதுவார். அதுக்கப்புறம் மறுபடியும் அவர் பிடிச்ச என்ன செஞ்சிருவாங்க, ஜெயில போட்டுருவாங்க. இது தேச துரோக குற்றச்சாட்டு. இந்த மனுஷன் தேசத்திற்கு விரோதமாக கிளர்ச்சி பண்ணுகிறார், ஜனங்களை ரொம்ப கிளர்ச்சி ஊட்டுகிறார். இவர் நம்ம தேசத்தை எப்படியாவது என்ன பண்ணிடுவார் அப்படின்னா நமக்கு விரோதமா ஜனங்களை தூண்டி விடுகிறார் என்று சொல்லி தேச துரோக குற்றச்சாட்டு சொன்னதுனாலதான் அவரை மறுபடியும் எங்க செஞ்சாங்கன்னா சிறையில பிடிச்சு அடிச்சாங்க. அப்பதான் 2 தீமோத்தேயு எழுதுவார். அந்த 2 தீமோத்தேயு புத்தகத்துல தான் அவர் சொல்லுவாரு, நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம். அவருக்கு இப்ப தெரிஞ்சிருச்சு, இந்த சிறையிருப்புக்கு அப்புறம் எங்க போக முடியாது, நான் ரிலீஸ் ஆகி வெளியே போக முடியாது, நான் வெளியில போவதுக்கு வாய்ப்பு கிடையாது, ஆகவே நான் மரிக்க போகிறேன், ஆகவே மரணத்துக்கு முன்பாக இப்படிதான் இருங்கன்னு சொல்லிதான் தீமோத்தேயுக்கு 2வது நிருபத்தை எழுதுவார். இது தேச துரோக குற்றச்சாட்டுக்காக எழுதி அதுக்காக அவரை கைது செய்ததுனாலே அங்கே அவர் மரணம் அடைவார். ஆகவே முதல் சிறையிருப்பின் பொழுது இவர் இது எழுதினதுனாலே இந்த புஸ்தகம் எப்பொழுது எழுதப்பட்டது என்று கேட்டால் கிபி 62 61 62. ஏன்னா இவர் 66ல மரணம் அடைச்சிட்டார், 66 67ல மரணம் அடைந்து விடுகிறார். அப்ப இவருடைய இந்த நிருபமானது ஏறக்குறைய 61 இல்ல 62 இந்த 2 வருஷங்களுக்குள்ளாக ஏற்பட்ட காலங்கள்ல எழுதப்பட்ட ஒரு புஸ்தகமாக இருக்கும். ஆகவே இது எப்பொழுது எழுதப்பட்டது என்று கேட்டால் பவுல் அடிகளாருடைய 2 சிறையிருப்பிலே முதலாவது சிறையிருப்பின் பொழுது எழுதப்பட்டதுதான் இந்த 4 நிருபங்கள். 2வது சிறையிருப்பின் பொழுது எழுதப்பட்டது என்ன புஸ்தகம், 2 தீமோத்தேயு. ஓகேயா, இந்த 2க்கும் நடுவில் எழுதப்பட்டதான் 1 தீமோத்தேயும் தீத்து. இதை மனசுல வச்சுக்கோங்க. ஓகேயா, சரி. இந்த காலத்துலதான் இவர் என்ன செய்யறாருன்னா இதை எழுதுகிறார். யார் மூலமா இதை கொடுத்து அனுப்புகிறார், அதை ஏற்கனவே சொன்ன பாத்தீங்களா, எபேசியர் 6ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல அதை சொல்வார். அவரை நான் கையில கொடுத்து அனுப்புறோம்ப்பான்னு சொல்லியிருப்பார் பாத்தீங்களா. இப்ப யார் மூலமாய் இந்த கடிதத்தை கொடுத்து அனுப்புறான்னு என்று கேட்டால் 21ஆம் வசனத்து பாருங்க, 6:21 நீங்க பாத்தீங்க அப்படின்னா, அன்றியும் எனக்கடுத்த காரியங்களும் என் சுக செய்திகளும் உங்களுக்கு தெரிய வரும்படிக்கு அவைகளை எல்லாம் நமக்கு பிரியமான சகோதரனும் கர்த்தருக்குள் உண்மையும் உள்ள ஊழியக்காரனமா இருக்கிற தீகிக்கு உங்களுக்கு என்ன செய்வான், அறிவிப்பார். நீங்கள் எனக்கு உங்கள் செய்திகளை அறியவும் அவன் உங்கள் இருதயங்களுக்கு ஆறுதல் செய்வோம், அவனை உங்களிடத்துல என்ன செஞ்சேன் அனுப்பி. அப்ப தீகிக்கு என்று சொல்லக்கூடிய அவனுடைய கரங்கள்ல இந்த கடிதத்தை எழுதி கொடுத்து அனுப்புகிறார். அப்ப இந்த பட்டணத்தை குறித்து 4 விஷயங்களை கற்றுக்கொண்டோம். சபையின் தோற்றம், இது எந்த மிஷனரி பிரயாணத்தில் தோற்றுவிக்கப்பட்டுச்சு, 2ஆம் 3ஆம் 2வது மிஷனரி பிரயாணம், 3வது மிஷனரி பிரயாணமா, 3வது. எழுதியவர் யாரு, பவுல். எப்பொழுது எழுதப்பட்டுச்சு, கிபி 62 61 ஏதோ இந்த ஒரு வருட காலங்களுக்கு எழுதப்பட்டுச்சு. யாருக்கு, எபேசில் இருக்கிற பரிசுத்தவான்கள். யார் மூலமாய் இந்த சிறையில் இருக்கிற மனிதர் இந்த கடிதத்தை கொடுத்து அனுப்பினார் என்று கேட்டால் தீகிக்கு மூலமாக கொடுத்து அனுப்பினார். அடுத்ததாக இந்த புஸ்தகத்தினுடைய தனிச்சிறப்புகள், எபேசு என்கிறதான நிருபத்தினுடைய இல்ல எபேசு பற்றிதான சில தனிச்சிறப்புகள் இந்த புஸ்தகத்துக்கு இருக்குது, இந்த பட்டணத்துக்கே இருக்கு. இந்த சபை பற்றிதான சில தனிச்சிறப்புகள் உண்டு. இந்த பட்டணம் இந்த சபையை பற்றியதான என்ன சிறப்புகள் அப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, எபேசு என்று சொல்லும் பொழுது இந்த சபை இல்ல இந்த நிருபங்கள் இருக்கிறதா சில தனிச்சிறப்புகள் என்னவென்று கேட்டால், ஒன்று, பவுல் அடிகளார்
அதிகமாய் தங்கி ஊழியம் செய்த ஒரு சபை அப்படின்னு கேட்டா இந்த எபேசு பட்டணம். நீங்கள் கொரிந்து பட்டணத்துல மொத்தம் எத்தனை வருஷம் இருந்தாரு? நம்ம படிச்சோம்ல, கொரிந்து பட்டணத்துல மொத்தம் எத்தனை வருஷம் தங்கி ஊழியம் பார்த்தாரு? கொரிந்து பட்டணத்துல ஏறக்குறைய 1.5 வருஷத்துல இருந்து 2 வருஷத்துக்கு காலம் கொடுக்கலாம். ஏன்னா 2 வருஷத்துக்கு போயிட்டு வந்தாங்க. ஆனா இந்த பட்டணத்துல ஏறக்குறைய எத்தனை வருஷம் பார்த்தாரு? 3 வருஷம். அதிகமாய் பவுலடிகளா தங்கி ஊழியம் செய்த ஒரு சபை, ஒரு பட்டணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது எபேசு பட்டணம். இது முதல் தனிச்சிறப்பு. இதுவரை வேற எந்த சபைக்கு இவ்வளவு நேரம் அவர் கொடுத்தது இல்லை, இவ்வளவு நாட்கள் கொடுத்தது கிடையாது. இந்த ஒரு பட்டணம், இந்த சபைக்கு மட்டும்தான் ஏறக்குறைய 3 வருஷங்கள் இருந்து அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு பட்டணம் இந்த எபேசு பட்டணம். இரண்டாவது, இந்த சபை, இந்த பட்டணம், இந்த எபேசு சபையில பாத்தீங்க அப்படின்னா அதிகமான நிருபங்கள் எழுதப்பட்ட ஒரு சபை அப்படின்னா எந்த சபை தெரியுமா? இந்த எபேசு சபை. சொல்லுங்களேன், இந்த சபைக்கு எத்தனை நிருபங்கள் எழுதியிருக்காங்க இது வரைக்கும்? எபேசு சபைக்கு மொத்தம் எத்தனை நிருபங்கள் எழுதியிருக்கிறாங்க? அதாவது நேரடியாகவோ இல்ல மறைமுகமாகவோ எத்தனை நிருபங்கள் எழுதப்படுச்சு? ஏறக்குறைய 4 நிருபங்கள். ஒன்று பவுலடிகளால் எழுதிய இந்த நிருபம் நம்ம படிக்கோம்ல, எபேசிய நிருபம். இரண்டாவது வெளிப்படுத்தின விசேஷத்திலே யோவான் சுவிசேஷம், யோவான் இந்த அப்போஸ்தலன் என்று என்ன செய்வார்னா, அவர் எபேசு பட்டணத்துக்கு, அதாவது எபேசு சபைக்கு, எபேசு தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவென்றால் எபேசு பட்டணத்துக்கு சபைக்கு எச்சரிப்பான வார்த்தையை அங்க என்ன செய்வார்னா ஆவியானவர் மூலமாக எழுதி அங்கே ஒரு கடிதம் யாருக்கு போகுது என்றால் எபேசு பட்டணத்தில் இருக்க சபைக்கு போகிறது. மூணாவது 1 தீமோத்தேயு மற்றும் 2 தீமோத்தேயு. இந்த 2 நிருபங்களுமே அங்கே சபையில் நடக்க வேண்டிய விதமாவது, சபையில் நீ இருக்க வேண்டிய விதமாவது, அங்க இருக்கிற ஜனங்களுக்கு நீ சொல்ல வேண்டிய புத்திமதியாவது. இந்த தீமோத்தேயுக்கு இந்த நிருபத்தை எழுதுறாரு பார்த்தீங்கன்னா பவுல் அடிகளார். தீமோத்தேயு எங்க ஊழியம் பார்த்தாரு? எபேசு பட்டணத்துல. அப்ப இந்த எபேசு பட்டணத்துல இருக்கிற பரிசுத்தவான்களோடு எப்படி இருக்கணும், எபேசு சபையை எப்படி நடத்தணும், இது மறைமுகமாகவே இந்த 2 நிருபங்களுமே, 1 தீமோத்தேயு 2 தீமோத்தேயு 2 நிருபங்களுமே தீமோத்தேயுக்கு எழுதப்பட்டதுதான். ஆனால் தீமோத்தேயு அதை எங்க அப்ளை பண்ணணும்னு கேட்டீங்கன்னா இந்த எபேசு பட்டணத்துக்கு. அவைதான் மறைமுகமாகவோ நேரடியாகவோ எபேசு பட்டணத்துக்கு மொத்தம் எத்தனை நிருபங்கள் எழுதப்பட்டுச்சுன்னு கேட்டீங்கன்னா 4 நிருபங்கள் எழுதப்பட்டுச்சு. ஓகே, அப்ப இது ஒரு 2வது தனிச்சிறப்பு. முதலாவது அதிகமான நாட்கள் தங்கி ஊழியம் செய்த ஒரு சபைனா இந்த எபேசு. 2வது அதிகமான நிருபங்கள் எழுதப்பட்ட ஒரு சபை என்று கேட்டால் இந்த எபேசு சபை தான். 3வது எபேசுல இருந்து எழுதப்பட்ட நிருபங்கள், அந்த ஊர்ல இருந்து, அந்த சபையில இருந்து எத்தனை நிருபங்கள் எழுதப்பட்டுச்சு? நீங்க டக்குன்னு சொல்லணும் பதில் சொல்லுங்களேன். இல்ல நம்ம படிச்சதுன்னு சொல்லுங்க. நான் சொன்னேன் எபேசுல இந்த நிருபத்தை எழுதுனாங்கன்னு ஏற்கனவே படிச்ச நிருபம் தான். இது 1 கொரிந்தியரும் 2 கொரிந்தியரும். ஓகே, இந்த நிருபங்கள் எபேசுல இருக்கும் பொழுது எழுதின நிருபங்கள். எது? 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர். அது போக யோவான் எழுதிய அத்தனை புஸ்தகங்களுமே, யோவான் சுவிசேஷமா இருக்கட்டும், 1 யோவான் 2 யோவான் 3 யோவான், இந்த எல்லாமே எங்கே இருந்து எழுதப்படுச்சுன்னு கேட்டீங்கன்னா எபேசு சபையில இருந்து, எபேசு பட்டணத்திலே அந்த சபையில இருந்துதான் எழுதப்படுச்சு. உங்களுக்கு தெரியும் யோவான் அப்போஸ்தலன் அவர் எந்த சபையுடைய மூப்பரா இருந்தார், எந்த சபையுடைய ஊழியக்காரா இருந்தாருன்னா எபேசு, அது நல்லாவே தெரியும்ல, வரலாறு நல்லா சொல்லுது. இப்ப எபேசு சபையிலிருந்து எழுதப்பட்ட நிருபங்கள் 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர், யோவான் சுவிசேஷகம், அப்புறம் 1 யோவான் 2 யோவான் 3 யோவான், இது எல்லாமே ஏன் பத்துமத்தீவுல இருந்து வந்த பிறகு யாரு யோவான் ஒருவேளை அங்கிருந்து வெளியில விடுதலை ஆன பிறகு வெளில வந்த பிறகு கூட அவங்க சொல்றாங்க இங்க இருந்து எழுதினாங்க. அப்ப அது கூட ஓகே ரிஜெக்ட் பண்ணிக்கலாம். ஆனா இந்த மற்ற இந்த 4 புஸ்தகங்கள் பிளஸ் இந்த 2 நிருபங்கள் மொத்தம் 6 புஸ்தகங்கள் எபேசு பட்டணத்துல இருக்கிற சபையில இருந்து எழுதப்பட்டுச்சு. அப்ப இந்த எபேசு சபை எவ்வளவு முக்கியம் வாய்ந்ததா இருக்கு பாருங்களேன். 1 பவுல் அதிகமா ஊழியம் செஞ்ச இடம், 2 அதிக நிருபங்கள் வாசித்து கிடைக்கப்பெற்ற ஒரு பெரிய ஸ்லாக்கியம் பெற்ற ஒரு சபை, நிறைய நிருபங்கள் அவங்க பெற்றுக்கொண்டாங்க. 3வது இங்க இருந்துதான் நிறைய நிருபங்கள் மற்ற சபைகளுக்கு போயிருக்கு. ஏறக்குறைய 6 புஸ்தகங்கள் இந்த சபையிலே ஊழியம் செய்த ஊழியர்கள் மூலமாக வெளியில போன ஒரு சபை, ஒரு ஒரு அற்புதகரமான ஒரு சபை அது. 4வது அதிகமான ஊழியக்காரர்கள் ஊழியம் செய்த ஒரு சபை தெரியுமா? இந்த எபேசு. யார் யாரு? எபேசு சபை ரொம்ப ஃபேமஸ்ல ஒரு தம்பதிகள் யாரு? அக்கிலாவும் பிரிஸ்கில்லா. நீங்க தெரிஞ்சுக்கிட்ட அமைதியா இருக்கீங்களா இல்ல சொல்லட்டும் வெயிட் பண்றீங்களா தெரியல. இதெல்லாம் தெரியுமா? ஃபேமஸானது தானே. எபேசு பட்டணத்தை இவங்க ஊழியம் பண்ண தெரியும். ஓகே சரி. அக்கிலா பிரிஸ்கில்லா. அப்புறம் இவர் பவுல் முத எபேசுக்கு வந்த உடனே ஒருத்தர் யோவானுடைய போதகத்தை, யோவானுடைய ஆசாரத்தை கொடுத்து பேசிட்டே இருப்பாரு.
அவனை திருத்தி சரியான ஒரு போதனையை கற்றுக் கொடுப்பாங்க. யாரு அது? அப்பல்லோ, ஜான்மார்க், யோவான் மார்க்கு, அப்புறம் யோவான், இந்த பவுல் அடிக்கிறான், இவர்கள் எல்லாரும் ஊழியம், தீமோத்தேயு, இவங்க எல்லாம் ஊழியம் செய்த அநேக ஊழியர்கள் ஊழியம் செய்த ஒரு ஒரு சபைனா அது இந்த எபேசு சபை. பாருங்க, இந்த சபைக்கு இவ்வளவு பெரிய என்னென்ன சிறப்புகள் இருக்கு பாத்தீங்களா? ஒரு சபைக்கு எவ்வளவு சிறப்பாங்க. இவர் அதிகமா ஊழியம் செஞ்சாரு, அதிக நிருபங்கள் பெற்ற சபை, அதிக நிருபங்கள் எழுதப்பட்ட சபை, அங்கிருந்து நிறைய பேர் எழுதுறாங்க, அதிகமான ஊழியக்காரர்கள் வந்து ஊழியம் செய்த ஒரு சபை. அது மாத்திரமல்ல, இந்த நிருபத்திலேயே கிறிஸ்துவில் இல்ல கிறிஸ்துவுடன் அப்படிங்கிற வார்த்தை ஏறக்குறைய 35 முறை வருது. 35 தடவைகள் இந்த பதம் உபயோகப்படுத்திக் கொண்டே வருது. நீங்க ஃபுல்லா படிச்சு பாருங்க. ஏறக்குறைய இங்க 1ஆம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா 1:3, 1:4, 1:7, 1:5, 1:12 இந்த வசனங்கள்லாம் நீங்க பாருங்கன்னா கிறிஸ்துவில் ஆசீர்வாதம், கிறிஸ்துவில் தெரிந்து கொள்ளப்படுதல், கிறிஸ்துவில் விடுதியாக்கப்படுதல், கிறிஸ்துவில் நம்பிக்கை பெற்றுள்ளோம், கிறிஸ்துவில் புத்திரசுவார் பெற்றுள்ளோம். இந்த கிறிஸ்துவுடனே இல்ல கிறிஸ்துவில் என்கிற வார்த்தை ஏறக்குறைய 35 முறை இந்த ஒரு நிருபத்துல வருது. அப்ப கிறிஸ்து எந்த அளவுக்கு இந்த சபையிலே இந்த நிருபத்திலே மைய புள்ளியாக இருக்கிறார் என்பதை இந்த நிருபம் நமக்கு காட்டி கொடுக்கிறது. ஆகவே இந்த 5 சிறப்பு அம்சங்கள் இந்த ஒரு சபைக்கு இருக்கிறது. இதெல்லாம் இருந்தாலும் கூட ரொம்ப பரிதாபம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த நிருபம் எழுதி இந்த இவ்வளவு சிறப்பம்சம் உடைய ஒரு சபை கடைசியா ஒரு 33 வருஷம் கழிச்சு வெளிப்படுத்தின விசேஷத்திலே ஒரு குறை இருந்துச்சாங்க. நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டா என்ற ஒரு குரல். இதை நீ நீக்கல, இதை நீ சரிப்படுத்தல, மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை எடுத்து போடுவேன்னு சொல்லியிருந்தார். அதே போல இன்றைக்கு அங்க என்ன கிடையாது, எபேசு பட்டணத்துல சபை விளக்கு தண்டு இல்லை, விளக்கு இல்ல, அங்க எரியல். இன்றைக்கு அது துருக்கின்னு சொல்லுவாங்க, இன்னைக்கு தான் அது துருக்கி தேசம் சொல்லுவாங்கல்ல. இந்த எபேசு பட்டணம் இருக்கிற அந்த பகுதி தான் இன்றைக்கு துருக்கி தேசமாக, இஸ்லாமியர்களுடைய தேசமாக இன்றைக்கு இருக்குது. அங்கே விளக்கு இல்லை. ஏனென்றால் ஒரு சின்ன குறை, ஏன்னா அதிகமான ஸ்லாக்கியம் பெற்ற சபை, அதிக வாக்கியம் பெற்ற வாய்ப்புகள் பெற்ற ஒரு சபையா இருந்ததுனால தேவன் ரொம்ப எதிர்பார்த்தார். ரொம்ப அதிகமான ஒரு அவங்க கிட்ட இருந்து ஒரு பரிசுத்தத்தையும் தேவனுடைய வார்த்தைக்கு பின்பற்றுங்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு அவர்கிட்ட இருந்துச்சு. அதை அவர் நிறைவேற்றாம இருந்ததுனால அவர் சொன்ன பிரகாரமாகவே தேவன் இந்த எபேசு பட்டணத்துக்கு எழுது நிருபத்துல பார்க்கும் பொழுது இவருடைய அன்பை குறித்து பவுல் ரொம்ப மெச்சுவார். இப்ப இப்படி இருக்கீங்களேன்னு பாரு. ஆனா ஒரு 33 வருஷம் கழிச்சு எழுதின வெளிப்படுத்தும் விஷயத்துல பாத்தீங்க அப்படின்னா அங்க என்ன இருக்காது, அன்பு இருக்காது. அப்புறம் 3 நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா அந்த சபையே இல்லை கடைசியில். அப்ப இவ்வளவு சாக்கியமும் இவ்வளவு ஆசீர்வாதங்களும் இவ்வளவு மேன்மை பெற்ற ஒரு பட்டணம், ஒரு சபை தான் இந்த எபேசு பட்டணம். கடைசியாக இந்த சபையுடைய நோக்கத்தை பார்த்து இன்னைக்கு முடிப்போம். இந்த புஸ்தகம் எழுதப்பட்ட நோக்கம் என்ன? இந்த புஸ்தகம் எதற்காக எழுதப்பட்டுச்சு? எதற்காக என்று கேட்டால், இந்த பட்டணத்துல ஏற்கனவே சொன்னேன் பாத்தீங்களா, ஒரு பெரிய தியானால் கோவில் இருந்துச்சுன்னு. இந்த ஜனங்கள் எல்லாருமே இதனுடைய மேன்மை, இதனுடைய ஆசீர்வாதம், இதை பார்த்து வியந்து அவ்வளவு மேன்மை பாராட்டி கொண்டு ஜனங்கள் தான் இவங்கெல்லாம். இப்ப பவுலடியார் வந்து உண்மையுள்ள தெய்வத்தை பிரசங்கித்து அவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி இவங்க ரட்சிக்கப்பட்டு இப்ப சபை என்கிற ஸ்தாபனத்திற்குள்ளாக வர ஆரம்பிக்கிறாங்க. வந்தவங்களுக்கு ஒண்ணுமே இல்லாத மாதிரி இருக்கு. ஏன்னா இவங்க அங்க போகும்போது பாத்தீங்கன்னா நிறைய தேவிகள் உண்டு, நிறைய தெய்வங்கள் உண்டு. உள்ள பாத்தீங்கன்னா பிரபல்யமாக அங்க ஃபுல்லா பளிங்கு கற்கள் உண்டு. அங்க நிறைய அங்க இருக்கிற பெயிண்டிங்ஸா இருக்கட்டும், அங்க நடக்கிற சம்பிரதாயங்கள் இருக்கட்டும், அங்க நடக்கிற எல்லாமே பார்க்கும் பொழுது பிரமிப்பா இருக்கும். இதெல்லாம் பார்த்து வளர்ந்த ஜனங்களுக்கு இப்ப தேவனுடைய சபைக்கு வந்த பிறகு அங்கே சபை இன்றைக்கு கட்டடம் இருக்கிறது. அன்றைக்கு பவுலடிகளார் காலத்துல கட்டடம் கிடையாது. இப்ப அவங்க சொல்றாரு, இதுதான் நம்ம தான் சபை, நம்ம தான் தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம், நம்ம தான் கர்த்தரை ஆராதிக்க போறோம் சொல்லும் பொழுது சுத்தி முத்தி பார்க்க ஒண்ணுமே இல்லை அவங்க கிட்ட. இது என்னடா நம்ம இப்படி ஆராதிக்கிறோம், இது வரைக்கும் நம்ம போகும்பொழுது எவ்வளவு இதா போவோம், நம்ம எவ்வளவு ப்ரிப்பரேஷனோட போவோம், அங்க போகும்பொழுது அங்க ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் எவ்வளவோ இருக்குமே. இந்த கிறிஸ்துவுக்குள்ள வந்த பிறகு எனக்கு ஒரு ஆசீர்வாதமும் நம்மளுக்கு ஒரு மேன்மையும் இல்லையோ என்று எண்ணத்தோடு அங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஏன்னா டக்குன்னு ஒரு நாள்ல மாற முடியாது. எல்லாமே இப்படிதான் வாழ்ந்தாங்க. இன்னைக்கு இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட பிறகு இங்க வந்துட்டாங்க. இப்ப நீங்க நல்லா கவனிச்சீங்க அப்படின்னா, இந்த நிருபத்திலே பவுல் எதை பேச விரும்புவான்னு கேட்டீங்க அப்படின்னா, கிறிஸ்துவுக்குள்ளான உங்களுடைய மேன்மையும் கிறிஸ்துவுக்குள்ளான உங்களுடைய ஆசீர்வாதம் என்ன, உங்களுடைய தகுதி உயர்வு என்ன, உங்களுடைய மேன்மை என்ன, கிறிஸ்துவுக்குள் உங்களுடைய ஆசீர்வாதங்கள் என்னவா இருக்கிறது என்பதை முதல் 3 அதிகாரங்கள்ல ரொம்ப அற்புதமா பேசுவார். இந்த ஜனங்களை புரிய வைக்கிறார். நீங்க நினைச்சிட்டு இருக்கிற ஆசீர்வாதம் அது அல்ல, நீங்க அங்க போய் பார்த்த மாதிரி அந்த மேன்மை அதுதான் ஆசீர்வாதம், அதுதான் பிரபலியமா இருக்குது என்று நினைச்சிட்டு இருக்கீங்க. இல்ல, நீங்க கிறிஸ்துக்குள்ள வந்துட்டீங்கல்ல,
நீங்க எந்த அளவுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, எந்த அளவுக்கு மேன்மையானவர்கள், எந்த அளவுக்கு உயர்ந்தவர்கள் என்பதை இவர்கள் புரிந்து கொள்வதற்காக முதல் 3 அதிகாரங்கள்ல அதை பத்தி பேசியிருப்பாங்க. அப்ப முதல் நோக்கம் என்னவென்று கேட்டால், விசுவாசிகளுக்கான ஆசீர்வாதங்களை ஒரு பெரிய பட்டியலிடுவார். அதன் பின்னாடி உங்களுக்கு இந்த நம்ம அதிகாரங்களை படிக்கும்போது சொல்றேன் என்னென்ன ஆசீர்வாதங்கள். ஏகப்பட்ட ஆசீர்வாதங்கள் பெரிய பட்டியலிடுகிறார். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு நீங்கள் ஆசீர்வாதத்தை இழந்து விட்டு நினைக்காதீங்க. நீங்கள் ஏற்றுக்கொண்ட பிறகு உங்களுக்குள் தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை முதல் 3 அதிகாரங்கள்ல அது நம்ம வரிசையா படிக்க போறோம். நிறைய ஆசீர்வாதங்களை பட்டியலிடுகிறார். அப்ப கிறிஸ்துவில் உங்களுக்குள்ள ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை சொல்வதற்கும், 2வது விசுவாசிகள் கிறிஸ்துவுக்குள் அவருடைய உன்னத அழைப்பை நீங்கள் பெற்றுக்கொண்டீங்கல்ல, பெற்றுக்கொண்ட நீங்கள் எப்படி நடக்கணும், அவரை எப்படி அறிந்து கொள்ளணும், எப்படி புரிந்து கொள்ளணும், அதற்கான கடமை என்ன என்பதை புரிய வைப்பார் அடுத்த 3 அதிகாரங்கள். முதல் 3 அதிகாரங்களை ஆசீர்வாதங்களை சொன்ன தெய்வம் அந்த பவுலடிகளார். கடைசி 3 அதிகாரங்களே அந்த உன்னதமான தெய்வத்துடைய அழைப்பை நீங்கள் பெற்றுக்கொண்டீங்க. பெற்றுக்கொண்ட நீங்கள் அதற்கு ஏற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அவரை நன்றாய் அறிந்து கொள்ளுங்கள், அவரை புரிந்து கொள்ளுங்கள், இதற்கு நீங்கள் கடமைப்பட்டவர்கள், அந்த கடமையை செய்யுங்கள் என்று இந்த ஜனங்களுக்கு அடுத்த 3 அதிகாரங்களை பேசுவார். ஆகவே இந்த நோக்கம் என்னவென்று கேட்டால், இந்த தியானாலை விட என் தேவன் எவ்வளவு பெரியவர், இங்க இருக்கிற மேன்மையை விட உங்களுடைய மேன்மை என்ன, அந்த தியானால் தேவி கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை விட இந்த தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் என்ன, இதை சொல்வதற்கும் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை பற்றி நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான ஒரு 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 அதிக ஒரு ஒரு புஸ்தகம் தான் இந்த எபேசு புஸ்தகம். ஆகவே இதைத்தான் ஒரு முன்னுரையாக நம்ம படிக்க நம்ம முயற்சி செய்திருக்கிறோம். இப்ப இந்த முன்னுரையை மனதில் வைத்துக் கொண்டுதான் நம்ம என்ன செய்ய போறோம் என்றால் அதிகாரங்களுக்குள்ளால் போக போறோம். அப்ப இந்த பட்டணத்தை குறித்து படித்துக் கொள்வோம். இப்படிப்பட்ட பட்டணம், இவ்வளவு மேன்மையான ஒரு பட்டணம். அங்கே பவுலடிகளார் 3வது மிஷனரி பிரயாணத்தின் பொழுது சபையை நிறுவுகிறார். நிறுவின அந்த பவுலடிகளார் ஊழியத்தின் நிமித்தமாக கட்டுண்டவராய் சிறைச்சாலைக்கு போகிறார். 2 முறை சிறைவாசம். 1வது சிறையிருப்பின் பொழுது இந்த புஸ்தகத்தை எழுதி தீகுக்கு என்கிறவனுடைய கரங்களை கொடுத்து அனுப்புகிறார். இந்த பட்டணத்தினுடைய இந்த சபையினுடைய சிறப்புகளையும் படித்தோம். தனிச்சிறப்புகள், இவ்வளவு மேன்மை புரிந்த ஒரு சபை. அது மாத்திரமல்ல, எந்த நோக்கத்துக்காக இந்த புஸ்தகம் எழுதப்பட்டது என்பதை நம்ம படித்திருக்கிறோம். ஆகவே இந்த முன்னுரையை, அறிமுகத்தை நம்ம வைத்துக் கொண்டு நம்ம அடுத்த வாரத்திலிருந்து முதல் வசனத்திலிருந்து இந்த பவுலடிகளார் கிறிஸ்துவுக்குள்ளான அன்றைக்கு இருக்கிற ஜனங்களுக்கு மாத்திரம் நமக்கும் என்ன ஆசீர்வாதங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ளும் பொழுது, நாம் பின்பற்றி வந்த சில தெய்வ கொள்கைகளா இருக்கலாம், தெய்வங்களா இருந்திருக்கலாம், நம்ம பல விஷயங்களை மேன்மையை எடுத்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த நிருபத்தை படிக்கும் பொழுது கிறிஸ்துவானவர் நம்ம எந்த அளவுக்கு உயர்த்தி மேன்மையை வைத்திருக்கிறார், அவரை நாம் ஏற்றுக்கொண்டு நடக்கும் பொழுது நமக்குள்ள என்ன ஆசீர்வாதங்கள் உண்டு என்பதை நம்ம புரிந்து கொள்ளும் பொழுது இன்னும் அவருக்குள்ளாக நாம் முன்னேறி செல்வதற்கு அது உறுதுணையா இருக்கும். கர்த்தர் தாம் இந்த சொல்லி நமக்கு ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்களை கிருபையா நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உன்னதம் நிறைந்த உத்தமமான எங்களுடைய தெய்வத்தை நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை தரிசிக்க, உண்மை நாங்கள் ஆண்டவரை பாடி புகழ, உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீர் எங்களுக்கு கொடுத்து வருகிற நல்ல வாய்ப்புகளுக்காக, சந்தர்ப்பத்திற்காக, சமயத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் தெய்வம் எம்மட்டுமாக நீர் எங்கள் வாழ்க்கையை நல்லவராகவே இருந்திருக்கிறீங்க, இனிமேலும் நீர் இருப்பீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம், நம்புகிறோம் ஆண்டவரே. இந்த அருமையான நல்ல நாளில் கூட ஆண்டவரே அப்போஸ்தலனாகிய பவுலடிகளார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக எபேசு பட்டணத்துக்கு எழுதிய நிருபத்தை குறித்தான ஒரு முன்னுரையை இன்றைக்கு நாங்கள் அறிந்து கொள்ள தேவரீர் எங்களுக்கு பாராட்டிய கிருபைகளுக்காக நன்றி. அன்றைய காலகட்டத்திலே இயேசு கிறிஸ்துவை குறித்தான நற்செய்தி பரப்புவதற்கு அருமையான நம்முடைய தாசன் எவ்வளவு பாடுகளும் பிரயாசம் எடுத்திருப்பார் என்று இந்த முன்னுரையை படிக்கும் பொழுது என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது ஆண்டவரே. மிகப்பெரிய விக்கிரகாரம் நிறைந்த ஒரு பட்டணம், கல்வியறி நிறைந்த மனிதர்கள், செல்வ செழிப்பு நிறைந்த ஒரு பட்டணம், அது மாத்திரமல்ல ஒரு பெரிய துறைமுக பட்டணம். இப்படி ஆண்டவரே ஒவ்வொரு மனிதர்களும் ஆண்டவரே தன்னுடைய வாழ்க்கையில் மிகுந்த ஆண்டவரே அதிகமான ஆதாயத்திற்காக ஆண்டவரே மிக சுகபோகமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் மத்தியிலே நம்முடைய சுவிசேஷத்தை அறிவிப்பது மிகுந்த கடினமான ஒரு காரியம். ஆனாலும் பரிசுத்த ஆவியானவர் பவுலோடு கூட துணை நின்று அங்கே ஒரு சபையை சாதித்தது மாத்திரமல்ல, அந்த சபைக்கு ஆண்டவரை ஒரு உன்னதமான நிருபத்தையும் இவர் எழுதும்படியாக கற்று உதவி செய்கிறோம் என்று ஸ்தோத்திரிக்கிறோம். அதை நாங்கள் படிக்கும் பொழுது கூட ஆண்டவரே அது எங்களுக்காக எழுதப்பட்டதாக நினைத்துக் கொண்டு இந்த நாட்களிலே கிறிஸ்துவுக்குள்ளாக எங்களுக்கு இருக்கிற ஆசீர்வாதங்கள், மேன்மைகள் என்ன என்பதை புரிந்து கொண்டு நீர் எங்களை எந்த அளவுக்கு உயர்த்தி வைத்திருக்கிறீர் ஆண்டவரே, எங்கிருந்து எடுத்து எந்த அளவுக்கு உயர்த்த போகிறீர் என்பதை நாங்கள் அடுத்த வாரத்தை வந்து அறிந்து கொள்ள கற்று உதவி செய்ய போறதுக்கு எங்களை ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் கற்றுக்கொண்டதை எங்களுக்கு ஆசீர்வித்துக் கொடுங்க. தொடர்ந்து உடைய கிருபையின் கரத்தாமை எங்களை நடத்தட்டும், எங்களை தாங்கட்டும்.
வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதித்து நடத்தபடியாய் வந்து செய்கிறோம். உங்களுடைய வருகை ஒருவேளை வர தாமதிக்கும் என்றால் நாங்கள் மறுபடியும் ஆண்டவரை அடுத்த வாரம் வந்து தொடர்ச்சியாக ஆண்டவரை இந்த முதல் அதிகாரத்தை கற்றுக்கொள்ள பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் உம்மிடத்தில் வேண்டுதல் செய்கிறோம். நேரை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. மீதிய நேரத்தை விடுத்திருக்கிறத கூப்பிட்டு செபிக்கிறோம். கர்த்தருமே பரிச்சயமா இருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம். அன்பின் பரலோக பிதாவே, ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் சில சகல உபகாரங்களையும் வருவாங்க. ஆமென்.